அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது, அப்படி ஒரு பொருள் பற்றி இன்றைய தினம் நான் பேசுகிறேன். இப்போது நமக்கெல்லாம் மதிய உணவு காமராஜர் கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் தான் அதற்கு உடனடி காரணமாக இருந்தவர். மாடு மேய்க்கிற சிறுவனை பார்த்த பிறகுதான் ஏன் பள்ளிக்கு நீ செல்லவில்லை என்று கேட்ட பெருந்தலைவர் உணவை கொடுத்தால் அவன் படிக்க வருவான் என கருதி சாப்பாடையும் கொடுத்தார், கல்வியையும் கொடுத்தார். சாப்பிட்டுட்டு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூல் கேட்ட கூட பூட்டி போட சொன்னாராம் படிக்கணுங்கிறதுக்கு. கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் சிறுவர்கள் மாடு மேய்ப்பாங்க. இப்போல்லாம் மேய்க்க வைக்க முடியாது, சைடு லேபரத்துக்கு உள்ளே போட்டு விடுவாங்க. அப்போது அந்த காலத்தில் சிறுவர்கள் ஒரு புல்வெளியில் மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான்லாம், நீங்கள் தப்பான கேட்டால் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னா சொல்கிறேன், நான்லாம் மாடு மேய்ச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில். எங்கள் வீட்டு மாடை மேய்க்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்கள் வீட்டு மாடுகளுக்கு பிறகு நல்ல பேர் வச்சுருப்போம். லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, இப்படி தான் பேர் வச்சுருப்போம். ஆண் மாடுகள்லாம் லட்சுமணன், ராமன், இப்படிலாம் பேர் வச்சுருப்போம். அது நம்ம குடும்பத்தோட குடும்பமாக ஒன்றிச்சு வாழும் மாடு. ஆனால் சில சமயங்களில் நம்மளை விட அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ற தன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் மாடுகளுக்கு, அதுவும் பசு மாடுகளுக்கு அதிகமாக உண்டு என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த சின்ன பையங்கள்லாம் அந்த புல்வெளியில் மாடு மேய்ச்சிட்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல புல் அதிகமாக அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அந்த இடத்துக்கு இந்த பையன் இந்த மாடை உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாடு வைக்கிற பையன் இந்த சம்பவத்துக்கு சம்மந்தப்பட்ட சிறார்கள். அடர்த்தியான புல் இருக்கிற இடத்துல கொடுமையான சில பாம்புகள் கிடக்கும், விஷம் கூடிய பாம்புகள். அதனால் பையங்க அங்கே போக மாட்டானுங்க. இப்போ ஒரு சாமியார் அந்த வழியாக நடந்து வராரு. அவருக்கு எந்த இடத்துல பாம்பு இருக்கும், எந்த இடத்துல பாம்பு இருக்காதுங்கிறது அவருக்கு தெரியாது. பாவம், அவரே முற்றும் துறைந்தவர், அவரே குண்டக்க மண்டக்கா நடந்து போயிட்டே இருப்பார். அப்போ அந்த அடர்ந்த புல் வழியாக அவர் நடக்கிறதுக்கு போகும்பொழுது இந்த பையன் ஓடி போய் அவரை தடுக்கிறான். சாமிகள் சாமிகள் சாமிகள், நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க, அங்கே ஒரு விஷப்பாம்பை பார்த்தோம், அது கடித்தால் தாங்கள் உடனே மரணத்தை அடைய வேண்டியது இருக்கும், அங்கே போகாதீங்கன்னு இவனை தடுக்கிறான். சாமியார் சிரிக்கிறேன், நானே முற்றும் துறந்தவன்டா, என்னடா செய்ய போகுது பாம்பு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி சாமியார் இந்த இடத்து வழியே போகிறாரு. பாம்பை பார்த்துட்டார். ஞானிகள் எல்லா உயிரோடையும் பேசுவாங்க, பேசக்கூடிய பக்குவம் இருந்தால் தான் அவன் ஞானி. ஆல்ரெடி ஒரு கதையில் நான் சொல்லியிருக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி பாரதியார் தான். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன கதையை தான் சொல்கிறேன். திருவனந்தபுரம் மிருகக்காட்சி சாலைக்கு பாரதியார் போகிறாரு. ஒரு கொடுமையான சிங்கத்தை அடைச்சி போட்டிருக்காங்க. கிட்ட போகாத போகாத போகாதன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பாரதியார் போகிறாரு. தன் கண்ணாலேயே இந்த சிங்கத்திட்ட அவர் பேசுகிறாரு. ஞானிக்கு தான் பேச முடியும், மற்ற மிருகத்தோட மற்ற உயிரோட பேச முடியும். இவர் என்ன பேசுகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த சிங்கம் சிங்கத்தின் மொழியில் கர்ஜனையில் 10 நிமிடம் அவரோடு உரையாடியதாக பாரதியினுடைய வரலாறு சொல்லுகிறது. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த ஞானி அந்த பாம்போட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பாம்பே பாம்பே, நீ யாரையும் உன் விஷத்தால் கொல்லாதே, அது பெரிய பாவமானது. நாங்கள் எப்படி இன்னொரு உயிருக்கு சேதமளிக்க கூடாது என்று கருதுகிறோமோ அதை போல நீயும் வேறு உயிரை எடுக்கக்கூடாது. யாரும் அடித்தால் கூட நீ பட்டுக்கிடணும், பொறுமையை நீ கையாளு. பாம்பு இவருடைய ஞானத்தை கேட்டு அது அப்படியே இவருடைய ஞானத்தை அது கற்றுக்கொண்டு அதுபடி வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துருச்சு இது நல்ல பாம்பு. இப்போது திரும்ப ஒன்று சொல்கிறாரு ஞானி, யார் இந்த சாமியார் பாம்புக்கிட்ட, இதே வழியாக நான் போகிறேன், நான் திரும்ப இந்த வழிக்கு திரும்புறதுக்கு 2-3 வருஷம் ஆகும், வரும்போது உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த பாம்பு அதே பெரிய புல்வெளியிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த சிறுவர்கள் அது பக்கத்திலே எப்பவும் ரெகுலராக மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த சிறுவர்கள் இந்த பாம்பை பார்க்குறாங்க. பாம்பு தன்னை பார்த்து சீரவோ படம் எடுக்கவோ கொத்தவோ வரல. பையங்க கல்லை கொண்டு எரிஞ்சு பார்க்குறாங்க, அது அசையாமல் இருக்குது, தான் இடத்துக்குள்ளே ஓடி போயிடுது. இதை பார்த்த உடனே இந்த சின்ன பிள்ளையில் சில கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தண்ணி பாம்புன்னு ஒன்று உண்டு, வாய்க்கால்லையும் வயக்காட்டு வரப்புகள்லேயும் ஓடும். அந்த பாம்புக்கு விஷம் கிடையாது. விஷம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த சின்ன பொடி பசங்க என்ன பண்ணுவானோ அதை வாழை பிடிச்சி எடுத்து அப்படியே சுற்றுவானுங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த காட்சிகளை. அது நம்மளை ஒன்றும் செய்யாது, அது கடித்தாலும் நம்ம சாக மாட்டோம்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவானுங்க, இந்த பாம்போடு விளையாடுவானுங்க. அதே மாதிரி இந்த பாம்பு ஒன்றும் செய்யாதுன்னு தெரிந்த உடனேயே இந்த சிறுவர்கள் அந்த பாம்பை கல்லை கொண்டு எறிகிறது, அதை விரட்டி விடுறது, அதை அடிக்கிறது, இப்படி அதுக்கு தொந்தரவுப்படுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் ஒரு பையன் என்ன பண்ணானா, இந்த பாம்பை வாழை பிடிச்சிட்டு தரையில் ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டான், துணி துவைக்கிற மாதிரி. பாம்பு அதில் நோய்வாய்ப்பட்டுச்சு, மிகவும் ஒல்லி ஆயிடுச்சு, மிகவும் சோகமாயிடுச்சு. சாப்பிட முடியாத அளவுக்கு அதனுடைய உடல் நிலைமை மாறி போயிடுச்சு.
இப்போ இந்த பையங்க அந்த பாம்பை கண்டுக்கல, இவங்க வேலையை இவங்க பார்க்குறாங்க. பாம்பு இப்போ எங்கேயுமே வர்றதில்லை. அதே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் சாப்பிட்டா ஜீரணிக்கக்கூடாத அளவுக்கு உடல் நோயாய்ப்பட்டு அது பொந்துக்குள்ளே உட்காந்து போச்சு தன்னுடைய வலைக்குள்ளேயே. இப்போ சாமியார் 2-3 வருஷம் கழித்து அதே வழியாக வராரு. அப்போ பாம்பை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. இவர் மொழியில் பேசும்பொழுது பாம்பு அவர்கிட்ட வருது. இவர் கேட்குறாரு, என்ன பாம்பாரே, நீ என்னப்பா இப்படி ஆயிட்ட? ஆள் நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி மாறிட்டேன்னு கேட்க. நீங்கள் எந்த உயிரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, உயிரில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால் இப்போ அசைவம்லாம் நான் சாப்பிட்றது இல்லை, ஒன்லி சைவமாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், அதனால தான் அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு பாம்பு சொல்லுது. சாமியார் நம்பலை. சைவம் சாப்பிட்டானே அசைவம் சாப்பிட்டானே, உடலுக்கு தேவையான சத்து ரெண்டுலேயுமே இருக்குது, நீ சொல்கிற காரணம் என்னால் ஏற்றுக்க முடியாது, உண்மையை பேசு அப்படிங்கிறார். உடனே நீங்கள் யார்ட்டையும் கோவப்படக்கூடாது, நீங்கள் சொல்லிட்டீங்களா, சொன்ன பிறகு நான் அமைதியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இதோ மாடு மேய்ச்சிருக்கான ஒரு பசங்க, இன்னும் டெய்லி என்னை கல்லை கொண்டு எறிவானுங்க. இப்படி ஒரு பையன் அன்றைக்கி வந்தான், என் வாழை பிடிச்சிட்டு என்னை துணி துவைக்கிற மாதிரி தரையை டம் துவைச்சிட்டான். இதில் எலும்புமே சேதாரம் ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லாமல் நான் பயந்து ஒருங்கி அப்படியே கிடக்கிறேன், எனக்கு சாப்பிட்டா கூட ஜீரணிக்க மாட்டேங்க, என் நிலைமை அப்படி மாறி போச்சுன்னு அந்த பாம்பு சொல்லிச்சு. உடனே அவர் சொல்லுவார், தப்பு பண்ணிட்டப்பா, நீ யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஒழிய யாரையும் சீறி நீ பயப்பட வைக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அப்படிம்பார். பாம்பு அதை புரிஞ்சுக்கிச்சு. சார், நான் இனிமேல் அப்படி வாழ கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அருமை நேயர்களே, இதை எதற்காக உங்களிடம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், சில சமயங்களில், சில நேரங்களில், சில சூழ்நிலையில் நாமும் கோபம் கொள்ளக்கூடாது, ஆனால் கோபம் கொள்ளுபவரை போல நாம் நடித்து கொண்டாது இருத்தல் வேண்டும். இல்லைன்னா வாழ முடியாது இந்த சொசைட்டியில். மனைவிட்ட கோபப்படக்கூடாது, குழந்தைகள்கிட்ட கோபப்படக்கூடாது. சில சமயங்களில் குழந்தைகளிடம் கோபப்படுவது போல நாம் நம்மைத்தானே ஒரு நடிகனாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் குழந்தைகளை நம் வழிக்கும் நாம் கொண்டு வர இயலாது என்பது தான் உண்மை. அருமை நேயர்களே, ஒன்றை சொல்லலாம், வள்ளுவன் சொல்லுவான், நோயெல்லாம் நோய் செய்தார், எவெல்லாம் துன்பம் செய்தானோ அவனுக்கு துன்பம் வரும், வள்ளுவன் சொல்லிவிட்டார். அடுத்த வரியில் சொல்லுவார், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர், எவெல்லாம் நோயை அடுத்தவனுக்கு துன்பம் செய்யலையோ அவனுக்கு எந்த காரணத்தோடு துன்பமே வராதுன்னு சொல்லுவார். எனவே யாரும் துன்பம் செய்ய வேண்டாம், எந்த உயிரினத்திற்கும் நாம் துன்பம் செய்ய வேண்டாம். இருப்பினும் சில சமயங்களில் நாம் அவரிடம் நம்முடைய கோபத்தை காட்டுவது போல நாம் நடந்து கொண்டால்தான் சில சமயங்களில் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் நாமும் போட்டி போட்டு ஓட முடியும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.